எல்லாம் சேர்ந்து உணர்ந்து பாடுவோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு உனக்குள் இருக்கிறார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணமே மரணமே கூரெங்கே, கூரெங்கே, பாதாளமே பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தான் சாவாய் வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதர் விடுவித்து மீட்டுக் கொண்டார். சாவுக்கு அதிபதி சாத்தான் இயேசு சாவாய் வென்று விட்டார். மரணத்தின் பயத்தினால் வாழும் மனிதர் விடுவித்து மீட்டுக் கொண்டார். பயமில்லை, அது பயமில்லை, ஜெயமென் இயேசு ஜெயமென்றார். மரணமில்லை, பயமில்லை, ஜெயமென்றார் இயேசு ஜெயமென்றார். மரணமே மரணமே கூரெங்கே, பாதாளமே பாதாளமே ஜெயமெங்கே. ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய உடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய உடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய உடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லை, மரணம் பயமில்லை, ஜெயமில்லை, இயேசு ஜெயமில்லை. பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயமில்லை, இயேசு ஜெயமில்லை. மரணமே மரணமே கூரெங்கே, பாதாளமே பாதாளமே ஜெயமில்லை. ஓ ரமணசக்கரமா மரணமே
இயேசு மரணத்தினாலே ஜெயித்தார். ஆமென். எபிரேய நிருபக்காரன் அழகாக எழுதுகிற 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், ஆமென், மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை, ஆமென், ஆண்டவர் எப்படி ஜெயித்தாரா? மரணத்தினாலே. ஆமென். அவர் மரணத்தினாலே ஜெயிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம நினச்சோம், ஐயோ மரணம் வருதே, நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் இயேசு மரணத்தினால தான் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமென். சாத்தான் நினச்சான் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னோடனே, ஓ எல்லாம் ஃபினிஷ், இயேசு ஊழியெல்லாம், இயேசுடைய கிரியெல்லாம் ஃபினிஷ், இனிமேல் அவர் எழுந்துக்க முடியாது அப்படிதான் நினச்சான். ஆனால் மரணத்தில் தான் ஒரு துவக்கத்தை வச்சுக்கிறாருன்னு ஒரு ரகசியம் இருக்குது என்று சாத்தானுக்கு தெரியாது. சில விஷயங்களை ஆண்டவர் வெளிப்பாடுகளை ரகசியமாக தான் வச்சுக்கிறார். ஆமென். அது சிலருக்கு தெரியாது, அது ரகசியம். ஆமென். சாத்தானுக்கு தெரியாத சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் அவனுக்கு தெரியும் நினச்சிடாதீங்க. ஆமென். நம்ம நினைவெல்லாம் எல்லாம் அவனுக்கு தெரியாது, நம்ம சிந்தனை எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆமென். எல்லாவற்றையும் அவனால் அறிய முடியாது. ஆண்டவர் தான் உள்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். உங்கள் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவர் கர்த்தர் மட்டும்தான். ஆமென். இருதயத்தின் நினைவெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இருதயத்தின் நினைவெல்லாம் வகையறுக்கிறார். ஆமென். கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அவனுடைய இருதயத்தில் என்னென்ன சிந்தனை வருது, என்னென்ன யோசிக்கிறீங்க எல்லாம் தெரியும். ஆமென். நான் தனி வேலை பார்த்து சொல்கிறாரு, இல்லை உன்னை அத்தி மரத்தின் கீழே கண்டே, கபடற்ற உத்தம நீ இஸ்ரவேலன், கபடற்றவன் நீ. பாருங்க, இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவர் அப்படியே சொல்றாரு பாருங்க. ஆமென். அவளை பார்த்து சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா அப்படி? ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய லைஃப்பில் என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் கண்ணையா பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் நீ இருதயத்துக்கு ஏற்றவன், நீ கபடற்ற இஸ்ரவேலன் வர என்னை பார்த்து அவர் இருக்கும்போது அடிக்கடி சொல்வார் என்ன. ஆமென். நம்ம ஒரு மூத்த ஊழியர் மூலமாக நம்ம அந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மளை வாழ்த்தணும். அண்ணால பார்த்து ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு போமா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எப்படி ஏலி பேசினாரோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விடாமல் கர்த்தர் சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறத கர்த்தர் ஏலிக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். உங்கள் இருதயத்தை, என் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவன் தான்பா ஏற்றவன், இஸ்ரவேலை ஆளுவதற்கு இவன் தான் ஏற்றவன் என்று கர்த்தர் தாவீதை அறிந்திருந்தார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தாவீதை அவன் ஸ்தானத்தில், ராஜாவுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி உட்கார வைத்தார். ஆண்டவர் தெரியுங்க, மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்ப்பதில்லை. உங்களை பார்க்கிறவர் ஆண்டவர் ராஜாவாய் பார்க்கிறார். ஆமென். நம்ம நினைப்போம், நம்ம சாதாரண என்னை யாரும் பார்க்கறதில்லை ஆண்டவர், நம்ம நினைப்போம். இல்லை, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த காலை நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆராதனைக்கு எனக்கு கடந்து சொல்ல மற்ற மேக்ஸ் சொல்வது நம்ம ஆராதனைக்குள் நம்மை நடத்துவார்கள். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்து தம்மையே ஜீவ பலியாக கொடுத்து தம்முடைய இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இது எதனால் விளங்குச்சுன்னு தெரியுமா? அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். நாம ரட்சிக்கப்படும்படியாக, நாம சுகமாய் வாழும்படியாக, நாம ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, நாம சந்தோஷமாய் இருக்கும்படியாக அவர் தன்னைத்தானே வெறுத்து ஜீவ பலியானார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கேட்கலாம், என்ன எப்படி அவருக்கு தெரியும்? அவர் மரிக்கும் பொழுது நான் இந்த உலகத்துல இல்லையே, என்ன எப்படி அவருக்கு தெரியும்? எனக்காக எப்படி மரித்தார் அவர்? ஹல்லேலூயா. இல்லை, வேதம் சொல்கிறது, உன் தாய் உருவாகும் முன்பே
கருவில் உன்னுடைய கரு உருவாகுவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உங்கள் எலும்புகள், தசைகள், நரம்புகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்து வைத்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து, அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. இப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே சொல்லி அழைத்தீரையா. தாய் கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சொல்லுங்க. நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
மனம் உருவானதே. பாருங்க, ஒரு தாய் தன் வயிற்றில் ஒரு கரு உருவானதை உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கருவை குறித்து யோசிப்பாங்க, அந்த கருவை குறித்து சிந்திப்பாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குமோ, அது எப்படி வளருமோ, அது மேலே பாச நேசம்லாம் உருவானதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதற்கெல்லாம் முன்பாகவே, ஹல்லேலூயா, அதையெல்லாம் அந்த ஒரு சிம்டம்ஸே இல்லாத போதே நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி இருப்போம், ஒவ்வொன்றுத்தையும் அறிந்து வைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு போல ஒருவர் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நபரை, அவ்வளவு அன்பு செலுத்துகிற ஒருவரை இந்த உலகத்தில் யாராலையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு ஈடாய் ஒருவரையும் நிறுத்தி வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு தாயின் அன்பிற்கெல்லாம் மேலான அன்பு நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய், ஹல்லேலூயா, ஒரு விசை கூட, ஹல்லேலூயா, அவர் அழியாமல் நம்மை காத்து கொண்டார், கலையாமல் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு குறைவும் இன்றி நம்மை எவ்வளவு அழகாய் நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லும் வகையில், ஹல்லேலூயா, அழியாமல் காத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சொல்லுவோமா? அழியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் ஒருவார் அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர். ஹல்லேலூயா. ரந்தரலக்கவரமா சந்துரிலேந்துரலவரவந்துரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சண்ய
மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சொல்லுமா, ரட்சண்ய மகிமை துதிகன மகிமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ஆட்சோத்தரிப்பே சங்கீதம் பண்ணிடுவே உம்மை பாடி ஸ்தோத்தரி. உற்சாகமாய் கரங்களை பற்றி ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனின் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனின் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க பாடி ஜெயிக்க சத்துவம் அளித்து ஆறுதலுயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்து ஆறுதலுயா. உம்மை பாடி பாடி சோதரிவே சங்கீதம் பண்ணிடுவே சொந்த
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மகள் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மகள் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சாபங்கள் உடைத்தவையா, கல்வாரி சிலுவையா, சாபங்கள் உடைத்தவையா, கல்வாரி சிலுவையா, சாபங்கள் உடைத்தவையா, கல்வாரி சிலுவையா, சாபங்கள் உடைத்தவையா. பரிசுத்த ஆவியே
என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, அவரதாவின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, அவரதாவின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவியினாலே உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவியினாலே உம் அன்பை ஊற்றினீரே. ஒரு அடிமையான வாழ்க்கையில இருந்த நம்மை, எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை, யாரும் கண்டு கொள்ளாத நிலைமையில இருந்த நம்மை இயேசு என்ற ஒருவர் தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை அணைத்து முத்தமிட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவினதனால நாம நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதி இல்ல, நம்முடைய பரிசுத்தம் இல்ல, அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் நம்ம மேல ஊற்றப்படலனா, நம்மை கழுவலனா, நம்முடைய நிலைமை நம்மளாலேயே நினைச்சு பார்க்க முடியாது. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவர் மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. அந்த ரத்தம் கழுவுனதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அவர் பிள்ளையாய் மாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா. ஓ, ஆவியினால அவர் நம்மை புத்திர சுவிகாரமாய் நம்மை ஏற்றுக்கொண்டார். அதனால நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, எங்கோ இருந்த நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஓ இயேசுவுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருக்கு என்னெல்லாம் உண்டோ, அவருக்கு என்ன சுதந்திரங்கள்லாம் உண்டோ, அவர் எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ, அவர்கிட்ட என்ன அதிகாரங்கள்லாம் உண்டோ, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் நமக்கும் உண்டு. ஓ, அந்த ஆளுகை நமக்கும் உண்டு. அதனாலதான் அவர் சொன்னார், நீங்க என்னோடு கூட ஆளுகை செய்வீங்க. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறதுனால அவர் பிள்ளைகளாகிய நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அந்த சிலுவையில நமக்காக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் அந்த சிலுவையில நமக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொடுத்த, அந்த தகுதியை உருவாக்கி கொடுத்த, அந்த நிலைமையை நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த இயேசுவை பார்த்து நன்றி, நன்றி, நன்றி.
நன்றி நன்றி இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நம்முடைய போதகர் முன்பாக சொன்னார், நம்முடைய பிசாசால நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியாது, நம்முடைய எண்ணங்களை அவன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை பார்க்கிற தேவன், நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுவோமா? ஒரே ஒரு முறை உண்மையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீர் எனக்காக தான் ஆண்டவரே இந்த உலகத்துல வந்தீர். நீர் எனக்காக தான் ஆண்டவரே இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். ஓ, நீர் எனக்காக தான் இந்த அவமானங்களை பெற்றுக்கொண்டீர். ஓ, ஒரு ராஜாதி ராஜாங்க, ஒரு எவ்வளவோ பெரிய தேவன், வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி அவருக்கு பாதப்படியுமா இருக்கிற மகா பெரிய தேவத்தை ஆரி துப்புனாங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அமைதியாய் நின்றார், ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you Lord. ஓ, நீர் எங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க நினைத்து பார்க்க முடியாத அன்பு நீர் எங்க மேல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில், இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, அந்த சிலுவை காட்சியை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. குற்றுயிருமாக ஆண்டவரே, குலையுயிருமாக ஆண்டவரே, அந்த சிலுவையில் அது உடம்பெல்லாம் உழுத நிலம் போல ஆகி ஆண்டவரே நீர் தொங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த காட்சியை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தான் இந்த ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கள் உள்ளத்தில் அதை நினைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதை தவிர நாங்கள் எங்களால் வேற எதையும் செய்யவும் முடியாதப்பா. நீங்க எங்களுக்காக செய்த இந்த காரியங்களுக்கு ஈடா நாங்கள் நன்றின்னு சொல்றதை தவிர வேற எதையுமே செய்ய முடியாது. அதை நாங்கள் முழு உள்ளத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்மை ஆண்டவர் ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென். அல்லேலூயா.